அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 42வது பாடலை பார்க்கிறோம். வாழ்க்கையில் நாம் சொல்லும் சொல்லுக்கு ஒரு மதிப்பும் நாம் செல்லும் இடமெல்லாம் ஒரு மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவோம். சிவபெருமானின் வலிய நெஞ்சையே தன் அன்பாலும் அழகாலும் வசப்படுத்தியவள் அன்னை அபிராமி. அந்த பேரன்னையின் அழகையும் அவளது வேத ஒளியையும் போற்றும் இந்த பாடலை பாடினால் உலகம் உங்கள் வசப்படும். அதாவது உங்கள் நற்குணங்களால் அனைவரையும் கவரும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. அதாவது இடம் கொண்ட விம்மி இணை கொண்டு இறுகி இளகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு முத்து மாலைகளை அணிந்தவளும் மலை போன்ற கம்பீரமான தோற்றம் கொண்டவளுமான அன்னையே இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி. யாருக்கும் வளைந்து கொடுக்காத சிவபெருமானின் வலிமையான நெஞ்சையே தனது கருணையாலும் அழகாலும் ஆட்கொண்டு அங்கேயே நடனமாடும் தலைவியே நல்லறவின் படங்கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே. குளிர்ச்சியான மொழிகளை பேசுபவளே, வேதங்களையே சிலம்புகளாக தனது கால்களில் அணிந்திருப்பவளே. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் தாயே, சிவபெருமானின் கடினமான உள்ளத்தையே அன்பால் வசப்படுத்தியவள் நீ. குளிர்ச்சியான சொற்களை பேசும் உன்னுடைய கால்களின் வேதங்களை சிலம்புகளாக ஒலிக்கின்றன. அத்தகைய உன்னை துதிப்பவர்களுக்கு இந்த உலகமே வசப்படும் என்கிறார் பட்டர். பாராயணம் செய்யும் முறை. உலகினை வசப்படுத்த என்பது மற்றவர்களை தீய வழியில் கட்டுப்படுத்துவது அல்ல. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு கூடி அனைவரும் உங்களை விரும்பி பின்பற்றும் நிலையை அடைவதாகும். நிர்வாக திறமை வளரவும் மற்றவர்களிடம் நல்ல பெயர் எடுக்கவும் விரும்புவோர் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. இவ்வாறு செய்வதால் உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சியும் சொல்லில் உண்மையும் விளங்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் மீது அன்பும் மரியாதையும் கொள்வார்கள். கடினமான மனிதர்களையும் உங்கள் அன்பால் வெல்லும் ஆற்றல் கிடைக்கும். அன்னைக்கு மல்லிகை அல்லது மணமுள்ள மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பால் பாயாசம் அல்லது கற்கண்டு சாதம் படைக்கலாம். அன்பால் எதையும் வெல்லலாம் என்பதற்கு அன்னை அபிராமியே சாட்சி. அவளை துதித்து உலகத்தாரின் அன்பை பெறுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 43வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.